Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 22 ஏப்ரல் 2024. கரெக்டாக 12 days to go. 12 நாள் பிறகு மே 5ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடக்க போகுது. இந்த நீட் எக்ஸாமில் என்டிஏனுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் என்னவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாத்தையுமே இந்த எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் டேயில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிகிட்டோ இருந்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் மிஸ் ஆயிரும். அதனால் எப்போவெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போவெல்லாம் போட்டுடலாம். இதில் ஒரு சில விஷயங்கள் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் SAP Views யூடியூப் சேனலில் சொல்லியிருப்பேன். இப்போ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் எழுதிட்டுருப்பீங்க. இந்த மார்க் டெஸ்ட்டினுடைய ஷெட்யூலை வந்து நீங்கள் நீட் எக்ஸாம் பேட்டர்ன்லேயே எழுதுனீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் May 5th 2024. அப்போது நீட் எக்ஸாம் ஹாலுக்கு 1:30க்கு மேலே போனீங்க அப்படின்னா, எக்ஸாம் சென்டருக்கு 1:30க்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, பர்மிஷன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அந்த ஷிஃப்ட் டைமிங்கில் நீங்கள் அங்கே 1 ஹவருக்கு முன்னாடியே போயிடணும். பேட்ச் வைஸாக தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அட் எனி காஸ்ட் 1:30க்கு மேலே, ஆஃப்டர்நூன் 1:30க்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டரில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருப்பீங்க. அவங்க பேரண்ட்ஸோ இல்லை பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா 1 டேக்கு ப்ரியராக உங்களுக்கு உங்களுடைய எக்ஸாம் சென்டர்னுடைய லொக்கேஷனை போய் விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. அங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதாவது உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, இதெல்லாம் வந்து முன்கூட்டியே கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிராஃபிக் இஷ்யூஸ் வேறு வந்து எனக்கு ஒரே நேமில் 2 ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த கன்ஃபியூஷனெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு 1 டே ப்ரீ விசிட் பண்ணிக்கிறது அட்வைசபிள். அடுத்தது டைமிங் அண்ட் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் 2 PM to 5:20 PM, அதாவது 3 hours 20 minutes. லாஸ்ட் என்ட்ரி டு த எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து 1:30 PM. 1:30க்கு மேலே சென்டருக்குள்ளே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு நிமிஷம் லேட் அப்படின்னாலும், பஸ் பிரேக் டவுன் இல்லை டிராஃபிக் இஷ்யூஸ் இருந்துச்சு, எனக்கு வந்து லொக்கேஷன் சரியாக கிடைக்கல, நீங்கள் எந்த எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு 12:30 ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா நீங்கள் ஒரு 11:30க்கே போயிடுங்க. 11:30 ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா 10:30க்கே போயிடுங்க. இந்த வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு எப்போ வேணால் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷனை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்ட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் அப்டேட்டில் கொடுத்துருந்தாங்க. நம்மளும் நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை பற்றின தகவல் தெரிஞ்சுது அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து அதை உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணிடுறேன். அதே போல் இந்த மந்த் எண்டில் ஏப்ரல் லாஸ்ட்டில் ஆர் May 1st, May 1ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு அட்மிட் கார்டு கொடுத்துருவாங்க. அட்மிட் கார்டில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் என்ன, அந்த ஸ்கூலினுடைய ஆர் காலேஜினுடைய பேர் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதை போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸை ப்ரீ விசிட் பண்ண சொல்லிடுங்க. அடுத்தது சிட்டிங் ஆன் த சீட்டு, எத்தனை மணிக்கு உட்காரணும் எக்ஸாம் ஹாலில். எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இருக்கையில் 1:15க்கு நீங்கள் உட்காந்துருக்கணும். அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செக்கிங் ஆஃப் அட்மிட் கார்டு பை த இன்விஜிலேட்டர் 1:30லேருந்து 1:45 வரைக்கும் உங்களுடைய உங்கள் இன்விஜிலேட்டர் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டு, உங்களுடைய ஐடி ப்ரூஃபு இதெல்லாம் செக் பண்ணுவார். உங்களுடைய கொஷின் பேப்பர் புக்லெட் வந்து 1:45 PM கொடுத்துருவாங்க. ரைட்டிங் ஆஃப் பர்டிகுலர்ஸ் ஆன் த டெஸ்ட் புக்லெட் பை த கேண்டிடேட், டெஸ்ட் புக்லெட்டில் அவங்க கேட்டிருக்கிற தகவல்களை எல்லாம் 1:50க்கு நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். எக்ஸாம் வந்து 2 PMக்கு ஸ்டார்ட் ஆகும் May 5ஆம் தேதி. எக்ஸாம் முடிகிறது 5:20 PMக்கு முடியும். அப்போது இந்த ஃபார்மேட்டில் இந்த ஷெட்யூலில் நீங்கள் இப்போ மார்க் டெஸ்ட்டையும் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு May 5ஆம் தேதி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திரும்பவும் சொல்லியிருக்காங்க, shall not be allowed to enter the examination hall by the candidate must show on demand the admit card for admission in the examination hall. A candidate
who does not possesses the valid admit card, அதாவது உங்களுடைய நீட் அட்மிட் கார்டையும் அதோடு சேர்த்து வேலிட் ஐடி ப்ரூஃப், நீட் அப்ளிகேஷன் போடும்போது எந்த அட்மிட் கார்டை வந்து ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ, ஆதார் கார்டா இல்லை பேன் கார்டா பாஸ்போர்ட்டோ எதுவாக இருந்ததோ அதையும் நீங்கள் வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிடணும். சரி, அடுத்த முக்கியமான விஷயம், இன்ஃபர்மேஷன் டு த பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ். உங்கள் குழந்தைகளை நீங்கள் எக்ஸாமுக்கு அழைத்து செல்லும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற சொல்லியிருக்காங்க. 1:30க்கு மேலே எக்ஸாம் சென்டருக்கு வந்தீங்கன்னா ஓகேங்களா, த கேண்டிடேட் ஷல் லீவ் த ஹோம் வெல் இன் அட்வான்ஸ். அப்போது முன்கூட்டியே பிளான் பண்ணி முன்கூட்டியே எக்ஸாம் சென்டருக்கு தேர்வு மையத்திற்கு சென்று விடுங்கள். 1:30க்கு மேலே உங்களுக்கு வந்து உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. த கேண்டிடேட் வில் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டைன் த டிசிப்ளின் இன் த எக்ஸாமினேஷன் ஹால். ஒழுங்கீனமான செயல்களில் நடக்கக்கூடாது. அந்த விதிமுறைகளை பின்பற்றி தேர்வறைக்குள் நடக்க வேண்டும், அதாவது அதெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும். த கேண்டிடேட் வில் நாட் பிரீச் எனி எக்ஸாமினேஷன் ரூல், அதாவது தேர்வு விதிமுறைகளை மீறக்கூடாது. த கேண்டிடேட் வில் நாட் யூஸ் த ப்ரொமோட் எனி unfair means activity during the examination. இந்த தேர்வு அறையில் வந்து தேவையில்லாத ஒழுங்கீனமான செயல்கள் எதையுமே செய்யக்கூடாது. அதுபோக தேர்வு அறைக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள், இதை பற்றி தெளிவாக மே 3ஆம் தேதி இல்லைன்னா 4ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டுடலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க. அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணோன்னே அட்மிட் கார்டு அலாங் வித் த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அஃபிக்ஸ்டு ஆன் இட். உங்களுடைய அட்மிட் கார்டில் நீட் அப்ளிகேஷனில் எந்த ஃபோட்டோ ஒட்டியிருந்தீங்களோ அதே ஃபோட்டோவையும் நீங்கள் வந்து அட்மிட் கார்டில் ஒட்டியிருக்கணும். அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கொண்டு போகணும். அது எதுக்குன்னா எக்ஸாம் தேர்வு அறையில் வந்து அட்டண்டன்ஸ் சீட்டில் ஒட்டுறதுக்கு. வேலிடு ஒரிஜினல் ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு பேன் கார்டு நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃபை என்க்ளோஸ் பண்ணீங்களோ அது. பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு இஃப் அப்ளிகபிள். 1 போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 4 inch into 6 inch கலர் ஃபோட்டோகிராஃப் வித் த ஒயிட் பேக்ரவுண்டு. அதாவது அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையே போஸ்ட் கார்டு சைஸாக கன்வெர்ட் பண்ணி அதையும் எடுத்துகிட்டு போயிருக்கணும். கன்ஃபர்மேஷன் பேஜையும் எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஓகேங்களா. அதே போல் கேண்டிடேட் வந்து பார்ட் ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பார்ட் ஐட்டம்ஸ் என்ன அப்படிங்கிறது அடுத்த ஸ்லைடில் பார்த்துடலாம். ஆல்ரெடி ட்ரெஸ் கோடை பற்றி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்த்துக்குங்க. த கேண்டிடேட் வில் கோஆப்ரேட் வித் த ஸ்டாஃப் அட் த எக்ஸாமினேஷன் சென்டர் டியூரிங் தி ஃப்ரிஸ்கிங். உங்களுக்கு வந்து அந்த மெட்டல் டிடெக்டரில் ஃப்ரிஸ்கிங் பண்ணும்போது அந்த அத்தாரிட்டிஸ் கூட நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். அவங்கக்கிட்ட தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் எதுவும் வச்சுக்கக்கூடாது. த கேண்டிடேட் வில் ரிப்போர்ட் த அலாட்டட் எக்ஸாமினேஷன் சென்டர் வெல் இன் அட்வான்ஸ். இது வந்து ஒரு 2-3 தடவை சொல்லிட்டாங்க. அதனால் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்கள் போயிடணும். உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் ஃப்ரிஸ்கிங்க்கு வந்து உதவியாக இருக்கும். இந்த 2024 என்டிஏ கண்டக்ட் பண்ணுற ஜேஇஇ எக்ஸாம் ஆகட்டும், நீட் எக்ஸாம் ஆகட்டும், ஃப்ரிஸ்கிங் வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் என்ட்ரு ஆகும்போது ஒரு டைம் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் நடுவில் ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகிறீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த உடனே திரும்ப ஒரு டைம் ஃப்ரிஸ்கிங் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து தேர்வு அறைக்குள்ளே செல்ல வேண்டும். அதனால் அதெல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணிவிட்டு என்டிஏ கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸை கரெக்டாக நீங்கள் வந்து பின்பற்ற வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப இதை சொல்லிகிட்டு இருக்கிறோம். பார்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டுவல் மெட்டீரியல், பிரிண்டட் ஆர் ரிட்டன், எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது அச்சு தொடர்பான ஏதாவது டெக்ஸ்டுவல் மெட்டீரியல் எடுத்து செல்லக்கூடாது. அதே போல் ஜாமெட்ரி பாக்ஸு, பென்சில் பாக்ஸு, பிளாஸ்டிக் பவுச்சு, கால்குலேட்டர், பென்னு, ஸ்கேலு, ரைட்டிங் பேடு இதெல்லாம் நான் இமேஜோடையே நான் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் என்டிஏ என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பென் ட்ரைவ் கொண்டு போகக்கூடாது, ரைட்டிங் பேட் கொண்டு போகக்கூடாது, பென்னு, ஸ்கேலு, எரேசர், கால்குலேட்டர்,
லாக் டேபிள், எலக்ட்ரானிக் பென் ஆர் ஸ்கேனர் இது எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் பார்ட் ஐட்டம்ஸ். எனி கம்யூனிகேஷன் டிவைஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ், மொபைல் ஃபோனு, ப்ளூடூத், இயர்ஃபோனு, மைக்ரோஃபோன், பேஜர், ஹெல்த் பேண்டு இதெல்லாம் எதுவும் அலௌடு கிடையாது. அதர் ஐட்டம்ஸ் லைக் வாலெட், பர்ஸு, காகுல்ஸு, ஹேண்ட்பேக், பெல்ட்டு, கேப்பு எக்ஸட்ரா இதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் சிங்கிளாக போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போங்க, பிரதரோ ஆர் சிஸ்டரோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது கூட்டிகிட்டு போயிட்டு. இப்போது ஒரு சிலர் கேட்கலாம், சார் நான் வந்து வாலெட் யூஸ் பண்ணுறேன், அதில் திரும்ப போகிறக்கு எனக்கு பஸ்ஸுக்கு பணம் வேணும், ஆட்டோவுக்கு பணம் வேணும் அப்படின்னா இதையெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் எக்ஸாம் டேயில் கண்டிப்பாக உங்களுடன் ஒரு அட்டண்டரையும் கூட்டிகிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ் வர்றது பெட்டர். எந்த விதமான ஆபரணங்களுக்கும் மெட்டாலிக் ஐட்டத்துக்கும் அனுமதி கிடையாது. நான் காப்பு போட்டுக்குவேன் சார், ரிங்கு போடுவேன், லேடிஸாக இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து வீடியோ தனியாக போட்டிருக்கிறோம், லெக் செயின் போடுறோம், இல்லைன்னா வந்து இரும்பு வளையம் மாதிரி ஏதாவது விரலில் போடுவேன் அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே அலௌடு கிடையாது. எனி ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவும் அலௌடு கிடையாது. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்ததுன்னா ஏற்கனவே நீங்கள் அதுக்கான முன் அனுமதி வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? அது அன்சீல்டாக இருந்தாலும் சரி, சீல்டாக இருந்தாலும் சரி அலௌடு கிடையாது. வாட்டர் பாட்டில் வந்து அட்மிட் கார்டில் பார்க்கலாம். கொரோனா டைமில் அலோவ் பண்ணாங்க டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்கலாம். எனி அதர் ஐட்டம்ஸ் விச் குட் பி யூஸ்ஃபுல் ஃபார் அன்ஃபேர் மீன்ஸ். அப்போ தேவையில்லாத இந்த பார்ட் ஐட்டம்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பை ஹைடிங் கம்யூனிகேஷன் டிவைஸ் லைக் மைக்ரோசிப், கேமரா, ப்ளூடூத் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்து தேர்வு விதிமுறை மீறல் அப்படின்ற அந்த ரூலில் வந்துடும். அதனால் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் தேவையில்லாத டென்ஷன் இல்லை. அதே போல் உங்களை ஃப்ரிஸ்கிங் பண்ணுறவங்களுக்கும் ஒர்க்கு வந்து சிம்பிளாக முடியும். இப்போ இதையே தான் இங்கேயும் எல்லா பேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் நாட் அலவுட் டு கேரி த பார்ட் ஐட்டம்ஸ். அப்போ சொன்னதை இன்னொரு டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட்டில் உங்களுக்கு வந்து தேவையில்லாத டென்ஷனோ முழு கவனத்தோடு நீங்கள் தேர்வு எழுதுறதுக்கு இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மே 5 நடக்கக்கூடிய நீட் எக்ஸாமுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னமும் 15 டேஸ் தான் இருக்குது. ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களும் அது போக நான் வந்து வேறு இன்ஸ்டிடியூட்லேயும் படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. இந்த டைமில் நான் வந்து இன்னமும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறதுக்கும் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கும் ரெடி அப்படின்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற கொஷின் பேப்பர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடிஷ்னலாக இங்கே டெஸ்ட் எழுதும்போது உங்களுடைய நீட் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே போல் நீட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே கவுன்சிலிங் ஃபார் ஸ்டேட் கவுன்சிலிங் அண்ட் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங், அதே போல் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், அது போக எக்ஸ்ட்ராவாக பாண்டிச்சேரியில் சென்டாக்லேயும் நான் வந்து கலந்துக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். நீங்கள் காலேஜில் டே 1 போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கான முழு வழிகாட்டுதல் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா, இல்லை அப்படி டிலே ஆகுதுன்னா எதனால் டிலே ஆகுது, உங்களுக்கு எப்போ வந்து திரும்பவும் அந்த அமௌண்ட் கிடைக்கும், அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். இல்லை சார் எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் நம்ம அதுக்கும் வந்து பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் இந்த 2024 கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்குமான எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.